கொஞ்சம் கரண்ட் இருந்துச்சு. இந்த இப்போ நம்ம நேரத்துக்கு இல்லாமல் போயிட்டு அதே நேரம் நம்ம அண்ணன் ஜெகன் பெரியசாமி அண்ணன் வந்துட்டாங்க. கொஞ்சம் சிரமத்துக்கு எல்லாரும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் பின்னாடி வரைக்கும் கொஞ்சம் கேட்குற மாதிரி கொஞ்சம் காதை தீட்டி வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு நடக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, நீரிழிவு நோயை பத்தின ஒரு விழிப்புணர்வு முகாம் தான் இப்ப நடக்கிறது. நீரிழிவு நோய் இன்னைக்கு உலகம் முழுக்க காய்ச்சல் தலைவலி மாதிரி பொதுவான வியாதியா மாறிடுச்சு. நம்மளுடைய எஸ்ஆர்ஆர்ஏ ஹாஸ்பிட்டல் வந்து மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நலத்திட்டமா இந்த மருத்துவ முகாமை கடந்த 32 வருஷங்களா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது 36 வருஷம் நம்மளுடைய நிகழ்ச்சி நடக்கிற விஷயம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நீரிழிவு நோயின்றது சாதாரணமாக விட முடியாது. மனிதனுக்கு வந்து இந்த சுகர் அப்படின்ற பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த வகையில் நம்ம வந்து நம்ம உடல்நலத்தை சீராக பாதுகாக்கிறதுக்கும் நம்முடைய வாழ்நாள் முழுக்க இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கும் நமக்கு ஒரு மருத்துவருடைய ஆலோசனை கண்டிப்பாக தேவை. அந்த வகையில் நம்மளுடைய முதன்மை மருத்துவர் செல்வராஜ் அவங்களுடைய பங்களிப்பு நம்ம தூத்துக்குடி மக்களுக்கு அளப்பரிய விஷயமா இருக்குது. இப்போ நம்ம சீஃப் கெஸ்ட்டை நம்ம கொஞ்சம் மேடைக்கு கூப்பிட்டுடலாம். கொஞ்சம் கோச்சிக்காமல் இன்னும் கொஞ்சம் காதை ஷார்ப்பாக வச்சு கேளுங்க. முதலில் மேடை ஏறுபவர் முதன்மை மருத்துவர் டாக்டர் செல்வராஜ் அவர்கள். எங்கள் முதன்மை மருத்துவர் நம் நகரின் எஸ்ஆர்ஆர்ஏ ஃபவுண்டேஷன் இப்போ நமக்கு பெரிய அளவில் நமக்கு மக்கள் பணியை சிறந்த முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம செல்வராஜ் டாக்டர் அவங்க மூலமாக எங்களுடைய சதுரகிரி உழவார பணிக்குழுக்குமே கேம்ப் போடுறதுக்கு நிறைய மருத்துவ உதவிகளை மருத்துவர்களையும் செவிலியர்களையும் கொடுத்து எங்களுக்கு பெரிய உதவியாக இருந்து நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச கிராமத்தில் போய் எங்களால் முடிஞ்ச நலத்திட்ட உதவிகளை பண்ணுறதுக்கு நம்மளுடைய முதன்மை மருத்துவர் டாக்டர் செல்வராஜோட பங்கு மிகவும் முக்கியமானதாக இருக்குது. ஐயா பெரியசாமி அவங்க இப்போ அவங்களுடைய தவ புதல்வர் அண்ணன் ஜெகன் பெரியசாமி அவர்கள் நம்ம தூத்துக்குடியில் ஒவ்வொருத்தர் வீட்லையும் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அது அண்ணனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து நமக்கு செஞ்ச பெரிய விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம தூத்துக்குடி மாநகரை ஜொலிக்க வச்சுக்கிட்டு இருக்குது. மாநகராட்சின்ற அந்தஸ்துக்கு நம்ம நகரை கொண்டு போகிறதுக்கு முக்கிய காரணமும் நம்ம அண்ணன் ஜெகன் பெரியசாமி அவர்கள் தான். அவங்களையும் வருக என வரவேற்போம். டாக்டர் ராமகிருஷ்ணன் ஐயா மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். ஐயா துரைபாண்டியன், ஐயா துரைபாண்டியன் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறேன். கொஞ்சம் தாமதத்துக்கு மன்னித்து கொஞ்சம் பொறுமை காத்து நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தரதுல உங்களுடைய பங்கு தான் மிக முக்கியமானதாக இருக்குது. இப்போ அந்த வகையில் நம்ம குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுடைய மூத்த அண்ணா லிங்குசாமி அவர்களின் துணைவியார் திரு சந்திரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திருமதி சந்திரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
சார் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் நன்றிக்கும். அதில் சிறந்த திராவிடர்கள் திருநாடும் சிறு இவை நுடலும் தரித்தனரும் திலகமுனே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே எனது அன்பார்ந்த வணக்கம். இந்த உலக நீரிழிவு தினமான நவம்பர் 14ஆம் தேதி உலக நீரிழிவு விழிப்புணர்ச்சி, இது விழா கிடையாது, இது ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக வருடந்தோறும் பண்ணிக்கொண்டிருக்கிறோம். இது 32வது வருடமாக பண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு சீஃப் கெஸ்ட் ஆக வந்திருக்கும் மேயர் திரு ஜெகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மழை காலத்தில் அவரை ரொம்ப நாங்கள் நினைக்க வேண்டியிருக்கோம். ஏன்னா இந்த ஏரியாவில் தண்ணி வந்துடும். கரெக்டாக 6லேருந்து 7 மணி வரைக்கும் உள்ள நேரத்தில் மேயருக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், கரெக்டாக எடுப்பார். அப்போ நான் சொல்லுவேன், இந்த ஏரியாவில் இந்த மேன்ஹோல் திறந்து கிடக்கு, இங்கே தண்ணி போகலை அப்படின்னு சொல்லுவேன். 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஏரியாவை இன்ஸ்பெக்ட் பண்ணி அதெல்லாம் பார்ப்பார். இன்னும் மழை இனிமே தான் இருக்குது. அதனால் இந்த மழை சீசனில் அவர் எங்களை நல்லா கவனித்துக் கொள்வார் என்று கூறி அவரை வருக வருகென வரவேற்கிறேன். அடுத்தது ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மிஸ்டர் துரைபாண்டியன், ரிட்டையர்டு என்சிசி ஆஃபீஸர் ஃப்ரம் உசிலம்பட்டி. அவங்க முதுகுளத்தூரா? ஆமாம். அவங்க உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சிறப்புரையை நிகழ்த்துவாங்க. அவங்களையும் வருக வருகென வரவேற்கிறேன். அடுத்ததாக அரவிந்த் கண் மருத்துவமனை முன்னாடி முதன்மை மருத்துவராக இருந்தவர், இப்போ ஆலோசகர் திரு டாக்டர் ராமகிருஷ்ணன். அவரை வரவேற்க வேண்டியதில்லை, ஏன்னால் அவர் இந்த ஆஸ்பத்திரியின் ஒரு அங்கம். கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் ராமகிருஷ்ணன் இந்த ஆஸ்பத்திரிக்கு இந்த விழி வெண்திரை, இந்த டயபெட்டிஸில் முக்கியமாக அஃபெக்ட் ஆகிறது இந்த விழி வெண்திரை தான். அதை இங்கே பார்த்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக 32 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கார் இதை. மற்றும் இந்த முகாமிற்கு இருந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வருக வருக வரவேற்கிறேன். நீங்கள் இல்லை என்றால் இந்த விழாவிற்கு இடமே கிடையாது. நீங்கள் தான் மிக மிக முக்கியம். உங்களுடைய ஆரோக்கியம்தான் எங்களுக்கு மிக முக்கியம். 32 வருடம், அதில் சில பேர் இங்கே இருக்கிற சில பேர் இதை நாங்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. சில பேர் பிறந்து உங்களுக்கு சுகர் வந்திருக்கு. அதுதான் அந்த காலத்தின் சுழற்சி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் 101 மில்லியன் டயபெட்டிஸ் நோயாளிகள் இருக்காங்க.
அதை விட ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா 136 மில்லியன் மக்கள் வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்காக காத்திருக்காங்க. அதுக்கு பேர் ப்ரீ டயபெட்டிஸ். நகரத்தில் வந்து 11.4% டயபெட்டிஸ் விகிதாச்சாரம் இருக்குன்னு ICMR இண்டயப்புங்கிறது பெரிய ஸ்டடி இந்தியாவில் அவங்க சொல்லியிருக்காங்க 2023. அது மட்டும் இல்லை 15.6 இந்த ஜனத்தொகையில் வந்து ப்ரீ டயபெட்டிஸ் பெர்சன்டேஜ் இருக்காங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா 100 பேர் இருந்தால் அதில் 10 பேர் டயபெட்டிஸ். ஆனால் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கன்னா 3 முக்கியமான காம்ப்ளிகேஷன், கண் பார்வை இழத்தல், கால் போகிறது, 2வது ஹார்ட் அட்டாக், அடுத்தது ஸ்ட்ரோக். இந்த 4 காம்ப்ளிகேஷனையும் வராமல் தடுக்கலாம். எத்தனையோ பேர் டயபெட்டிஸ் நல்ல கண்ட்ரோலில் இருக்கிறவங்க இந்த வியாதியெல்லாம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் டயபெட்டிஸ் இல்லாமல் 30 வயசுலேயே 40 வயசுலேயே மாரடைப்பு, ஸ்ட்ரோக் உள்ளவங்க எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த விழிப்புணர்ச்சி வந்து உங்களுக்கு தேவை என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு இருந்து நல்ல முறையில் நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். டாக்டர் செல்வராஜ் அவர்கள் மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களுக்கு பொன்னாடை போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு டாக்டர் செல்வராஜ் சார் பொன்னாடை போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். எங்கள் செல்வராஜ் டாக்டரை கௌரவப்படுத்தினமைக்கு. அடுத்ததாக டாக்டர் செல்வராஜ் அவர்கள் டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னோடை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்ததாக எங்களது இளைய தளபதி டாக்டர் நவீன் அவர்கள் துரைபாண்டியன் அவர்களுக்கு கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நவீன் சார், தேங்க்யூ. இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு காரணம் என் உயிர் கொடுத்த டாக்டர் அவங்க தான். 2002ஆம் ஆண்டு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இதே 3:30 மணிக்கு வந்து அட்மிட் ஆன போது ஒரு வாரத்தில் என்னை சுகமாக்கி இன்றைக்கு ஒரு சிறந்த பாடகராக நான் வந்து பாட்டு பாடுறேன்னா அதுக்கு உயிர் கொடுத்தவர் என்னுடைய வாழ்நாளை மறக்கவே மாட்டேன் என்பது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சுகரை பற்றி பேசுனீங்க, ஆனால் அவங்கள மாதிரி ஒரு இருதயத்தை சரி பண்ணி கொடுக்குற ஒரு மருத்துவர் தூத்துக்குடியில் யாருமே கிடையாது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கைத்துக்குங்க. ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு குணமான டாக்டர் இருக்கவே மாட்டாங்க. எல்லா ஆஸ்பத்திரிக்கும் நம்ம போயிருக்கோம், எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க போய் உடனே போய் சர்ஜரி பண்ணியா அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு வாரம் என்னை பெட்டில் வச்சு என்னை சுகமாக்கி என் மேலே ஒரு கத்தி கூட படாமல் என்னை காப்பாற்றி கொடுத்தாங்க. காரணம் என்னன்னா நம்பிக்கை. இவனை காப்பாற்றிடலாம். ஏன்னா இன்னைக்கு அப்படிலாம் எந்த ஆஸ்பத்திரியும் கிடையாது. உடனே டக்குன்னு போய் மதுரையில் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வா அல்லது ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு மாற்றி கொடுத்த உயிர் கொடுத்த டாக்டர் என்பதை மீண்டும் சொல்லுகிறேன். அடுத்தபடியாக இந்த இடத்துல நான் வந்து இன்னைக்கு இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன்னா இது 2வது தடவையாக கொடுத்துருக்காங்க. நான் கேட்பேன் டாக்டர்கிட்ட, சார் சுகர் இதுபடி விழிப்புணர்வு போடுறீங்களான்னு. அவங்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டாங்கம்மா. என்றைக்குமே என்கிட்ட எதுவுமே கேட்கவே மாட்டாங்க.
அதனால் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேயர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.